ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. நாதம் மற்றும் பிந்து என்பவை ஹிந்து தத்துவத்திலும் சிவசக்தி தத்துவத்திலும் முக்கியமான கருத்துகளாகும். இவை இரண்டும் ஒன்றிணைந்து பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் காரணமாக இருப்பதாக கருதப்படுகிறது. இந்த செய்தி பற்றி தயவு செய்து விளக்கம். முருகப்பெருமானை பற்றி பாடுகிற போது நாதபிந்து கலாதி நமோ நம என்று பாடுகிறோம். இந்த நாதம் பிந்து இரண்டுத்துக்கும் இரண்டு கரைகளுக்கும் இருக்கிறவனை வழிபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம். The more we go into all these things, these are all tantric words. அதாவது எத்தனையோ ஆன்மீகத்தில் நம்மால் சாதாரண படிநிலையில் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை பிரயோகங்கள் இருக்கும். அதில் குஹ்ய பிரயோகம்னு ஒன்று இருக்குது. உபாசனா மார்க்கத்தில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இருக்குது. சரியே என்னும் சரியே என்ன சரீரத்தினால் செய்யப்படுகிற பூஜைகள். இதில் என்னெல்லாம் வரும்? கோயில் குளத்தில் போய் அங்கே இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் கும்பிடுறது, நாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுறது, பூஜை பண்ணுறது, இதெல்லாம் அந்த சரியையில் வரும். போய் குளிக்கிறது, புண்ணிய நதிகளெல்லாம் குளிக்கிறது, இந்த மாதிரி இந்த உடலை சரீரத்தினால் எப்படியெல்லாம் கடவுளை கும்பிட முடியும் அதெல்லாம் சரியில் வரும். கிரியைன்னா என்ன? ஒரு காப்பர் ஆர் கோல்டு அந்த மாதிரி ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் சோர்ஸில் சில ஜாமெட்ரிக்கல் கவ்ஸை வரைஞ்சிட்டு அதுக்கு உள்ள மந்திரங்களை சொல்லி அந்த தகுடில் அந்த மந்திரங்கள் ரிவர்பரேட் ஆகி நமக்கு திரும்பி வர்றது. இதுதான் டு கிரியேட் எனர்ஜின்னு சொல்கிறது கிரியை அப்படின்றது. யோகான்றது என்ன? ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். இப்போ வெளிக்காற்று உள்காற்று இந்த ரெண்டையும் ஜோடி சேர்க்கறது, அதுதான் யோகத்தினுடைய பர்பஸ். இந்த மூணு நிலைகளையும் தாண்டின உடனே ஞானம் வரும். ஞானம் என்பது என்ன? நாமும் கடவுளும் ஒன்றே தான் தெரிஞ்சுக்கிறது. நான் வேறு எனாதிருக்கும் நீ வேறு எனாதிருக்கும் பவதீதம் அருள்வாயே அப்படின்னு அர்த்தம். கடவுளும் நாமளும் ஒன்று தான். ஒரு கஸ்தூரிமான்னு ஒன்று இருந்தது. அது வாழ்நாள் பூரா அது மூக்கு மேலே ஏதோ வாசனை வருதேன்ட்டு ஓடிக்கினே இருக்கும். கடைசியில் தான் தெரியும் அது எந்த வாசனை தேடி ஓடினே இருந்தது, மூக்கு மேலேயே இருந்துச்சுன்னு தெரியும். இட் வாஸ். அதனால் இதுதான் ஞானம் என்பது. நாம் எந்த ஞானத்தை தேடி அலைகிறோமோ அது நம்மக்கிட்டே இருக்குது. உள்னா என்ன? எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ளே இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். மனதானே, மனதில் நின்ற கருத்தானேன்னா நம்ம மனசுக்குள்ளே தோன்றக்கூடிய எண்ணங்களாக இருக்கிறவன் தான் கடவுள்னு அர்த்தம். அதுக்கெல்லாம் இதை விதவிதமான பிரயத்தனங்கள் எல்லாம் போகிற போது லாஸ்ட்டில் நமக்கு தெரியும் நாம் எந்த கடவுளை தேடுறோமோ அது நமக்குள்ளேயே தான் இவ்வளோ நாள் இருந்தது அப்படின்னு. அதனால் தொண்டரடிப்படி ஆழ்வார், இவங்கெல்லாம் திருமங்கை ஆழ்வார், அப்பர் சுவாமிகள், இவங்கெல்லாம் ஒரே வார்த்தையை பயன்படுத்துவாங்க. விலாவர சிரித்தேன் அப்படின்வாங்க. என் இடுப்பு எலும்பு குலுங்குற மாதிரி நான் சிரித்தேன். யான் எதுக்கே அப்படி சிரித்தேன்னா, நான் எங்கெங்கோ கடவுளை தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன், கடைசியில் அது எங்கிட்டயே இருக்குதுன்னு தெரிஞ்ச போது எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. இதை போய் நம்ம எங்கேயோ தேடின்னு உட்காந்து இருந்தோமேனு அர்த்தம் அதுக்கு. அதனால் தெய்வீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளை தொட்ட யாராக இருந்தாலும் அவருடைய அனுபவங்கள் ஒன்றே தான். ஒரு திருடனும் ஒரு வியாபாரியும் தங்கியிருந்தாங்க ஒரு சத்திரத்தில். அந்த காலத்துலலாம் ஹோட்டல்லாம் கிடையாது, சத்திரத்தில் தான் தங்கணும். வியாபாரி நல்லா தூங்கின்னு இருக்கிற போது திருடன் என்ன பண்ணால் வியாபாரியோட எல்லா பொருளையும் தேடி பார்த்தான். அதில் ஏதாவது இருக்கும், திருடின்னு ஓடி போடலாம் நைட்டோட நைட்டுன்னு. ஒன்றும் கிடைக்கல. அவன் படுத்துக்கிட்டான். காலையில் எழுந்திரிச்சு உடனே, ஏன் நீ எல்லாம் ஒரு வியாபாரியா அப்படின்னா, ஏன்பா அப்படின்னா, ராத்திரிலாம் நான் தேடி பார்த்தேன், நான் திருடன் தான், உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன வியாபாரம் பண்ணப்பாரு. அப்போ வியாபாரி சொன்னானா, நீ திருடன் மூஞ்ச பார்த்தாவே எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் நான் என்னுடைய பொருளெல்லாம் உன் தலைகாணியில் ஒழிச்சு வச்சு நான் நிம்மதியாக தூங்கின்னு தானே. நீ எல்லா இடத்துலையும் தேடி திருடனே உன் தலைகாணியை தேடினியா? இல்லை இல்லை. அந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ஜோக்கு நம்ம சினிமாவில் கூட வந்துச்சு. இந்த இவங்கிறான் இல்லையா, பாண்டியராஜன், அவன் ஒரு வீடியோ கோச்சர் போயின்னே இருப்பான், சொல்லிக்கின்னே இருப்பான், எல்லாம் ஜாகிரதையாக திருட்டு பசங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் பக்கத்தில் சீட்டில் இருக்கிறவன் ராத்திரிலாம் வந்து அப்படியே கண்ணை முழிச்சுன்னு உட்காந்துருப்பான். இவன் நல்லா தூங்குவான். காலையில் எழுந்திரிச்சோன்னே சொல்லுவான், அப்பா உன்னாலே என் பொருளை நான் வந்து நல்லா தூங்கினப்புறம் கூட காப்பாற்றிட்டேன் பார்த்தியானுவான். அதனால் எல்லோரும் தேடுற இடம் தன்கிட்ட தேடுறது இல்லை, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அதனால் தேடி கண்டு கொண்டேன் திருமாலை அப்படின்னா நம்ம முயற்சிகள் எல்லாம் முடிவடைகிற நிலையில் நாம் எதை தேடுகிறோமோ அது நம்ம இடத்தில் இருந்ததுன்னு தெரியும்.
நம்மக்கிட்ட எது இருக்கோ அதே தான் மற்றவங்கக்கிட்டையும் இருக்குன்னு தெரியும். அவங்க நம்மளை மாதிரி தேடினா அவங்களுக்கும் அதுவும் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கும். வள்ளலார் சொல்கிறாரு, எல்லா உயிரும் என் உயிராயின, எல்லா உலகும் என் வசமாயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரும் எனக்கு தான், இந்த உலகம் பூரா எனக்கு தான் சொந்தம். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாருங்கிறார். இந்த உலகம் பூரா கடவுளுக்கு சொந்தம்தான் அவர், ஆனால் என்னுக்குள்ளேயே இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவார். அதனால் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைகளை தொட்டவர்கள் யாராக இருந்தாலும் கடைசியில் அவங்க தெரிஞ்சுக்கிற விஷயம் அவங்க தேடின பொருள் அவங்கக்கிட்டேயே இருந்தது தான் அப்படிங்கிற. இதை வேறு விதமாக சொல்லுவாங்க. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உள்ளதுன்னு. அண்டம்னா வெளியில் இருக்கிறது, இதுக்கு பேர் பிண்டம். இப்போ வெளியில் ஒரு சூரியன் இருக்கா, உனக்கு இந்த இடத்துல சூரியன் இருக்குது. இல்லை உன்னுடைய வலது கண் இடது கண் ரெண்டுலேயும் சந்திர சூரியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். வெளியே காற்று இருக்கா, உன் மூக்கில் காற்று இருக்குது. வெளியே அக்னி இருக்கா, உன்னுடைய சிஸ்டம் இல்லையா வாய் அக்னி. அதனால தான் எவ்வளோ கேலரி சாப்பிட்றதுன்னு இந்த மெஷர்மெண்ட் யூனிட் ஆஃப் ஹீட்டு. இந்திரன்னு சொல்கிறீங்க இல்லையா, அது உங்கள் 5 விரலில் இருக்குது. உங்கள் பாதம் என்பது விஷ்ணு. உங்கள் உடம்புல இருக்கிற வாட்டர் மாலிகுல் வரணுன்னு சொல்லிட்டேன். உங்கள் உடம்புல இருக்கிற ஹீட் இருக்கு இல்லையா, அதுதான் அக்னி பகவான் சொல்லும். நம்ம நெஞ்ச குகையில் இருக்கிறவன் குகப்பெருமான் முருகப்பெருமான் சொல்கிறது. நம் மனசு சந்திரனுடைய ரூபம். இப்போ எந்தெந்த டிவைன் ஃபார்ம்ஸை நீங்கள் வெளியில் தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்டயே இருக்குது. ஆனால் எடுத்த உடனே தேட முடியாது. ஏன்னா நமக்கு நம்மளை பற்றி ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இருக்குது. ஒரு காயத்தில் ஒரு ஜவுளி கடையில் கொடுத்த கேலண்டரில் கடவுள் இருக்குதுன்னு நம்ம நம்பி அதுக்கு ஒரு கண்ணாடி ஃப்ரேம் போட்டு குங்குமம் போட்டு வச்சு மாலை போட்டு உதவத்தி காட்டி சாதம்லாம் வச்சு படையெல்லாம் போடுறோம். உனக்கே தெரியும் அதை வரைஞ்ச ஆளு முனிரத்னம் மணிவேலு கொண்டையராஜி யாரோ ஒருத்தன் ஜவுளி கடையில் தான் உனக்கு கொடுத்தாங்க, நீ தான் அதை ஃப்ரேம் போட்டு நீ தான் அணியில் டொப்புக்குன்னு மாட்டினு தெரியும். ஆனால் அதுக்குள்ளே உன்னால் கடவுளை பார்க்க முடியுது இல்லையா. அது ஒரு நான் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், ஒரு காகிதம்ன்றது. அதே மாதிரி மகாபலிபுரத்துக்கு போகிற பூம்புகாருக்கு போகிற ஒரு கல்லை வாங்கிடுற 300 ரூபா கொடுத்து, அதுக்கு இன்னும் அதுக்குள்ளே முருகன் வந்துட்டார், பிள்ளையார் வந்துட்டார், சிவன் வந்துட்டாருன்னு சொல்லி அதுக்கு அபிஷேகம் என்ன அது என்ன இது என்ன அலங்காரம் என்ன பண்ணி பூவை போட்டு மாலை போட்டு நைவேத்தியம் வச்சு கும்பிட்றீங்க. அப்போது ஒரு கல்லுக்குள்ளே கடவுளை பார்க்க முடிஞ்ச உன்னால், ஒரு காயத்துக்குள்ளே கடவுளை பார்க்க முடிஞ்ச உன்னால் உங்கள்கிட்ட கடவுள் இருக்கிற மாதிரி நம்ப மாட்டேன்ற. அது எப்படி அப்படின்றது நான். அதை விடவா நீ மோசம்? ஒரு கல்லை விட நீ மோசமா, ஒரு காயத்தை விட நீ மோசமா? அதனால் அல்டிமேட்லி யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் வில் மேக் யூ ரியலைஸ் தட் யூ ஆர் எ பெட்டர் கண்டெய்னர் டு ஹோல்ட் த கண்டென்ட் கால் டிவினிட்டி. எல்லாத்தோட பெரிய கண்டெய்னர் நீதான்ற மாதிரி. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போது ஒரு சபரிமலைக்கு ஒருத்தன் போகிறான்னு வை, அவன் 365 நாள்லேயும் ஒரு நார்மல் பர்சனாக ஃப்ரீக்காக இருந்திருப்பான். மாலை போட்ட உடனே என்ன பண்ணுவான், காலையில் சாயந்தரம் குளிப்பான், கொஞ்சம் பொட்டெல்லாம் வச்சுக்குவான், அண்டு அந்த வீட்டில் வந்து ஊற்றி கற்பூரம்லாம் ஏற்றி பண்ணுவான், சரண கோஷம் பண்ணுவான், இதெல்லாம் பண்ணுவான். ஸோ வாரம் அவனை யார் வீட்லையாவது ஐப்பசாமிங்கெல்லாம் கூப்பிட்டு அவனுக்கும் காலிலெல்லாம் விழுந்து கும்பிட்டு மரியாதை பண்ணி பிரசாதம்லாம் கொடுப்பாங்க இல்லையா. சிங்கிள் டீக்கு வழி இல்லாத உலகத்தில் அவனுக்கு நல்ல நல்ல பிரசாதம்லாம் கிடைக்கும். அந்த மாலை போட்ட 40 நாள் 48 நாளில் தெரியும். இது ஒழுக்கமாக இருந்து சபரிமலைக்கு மாலை போட்டுன்னு போகிறவனுக்கு. ஏன்னா அட்லீஸ்ட் 365 நாள் இல்லாதவன் அந்த 40 நாள் 48 நாள்லையாவது நம்ம இப்படி இருக்கோங்கிற ஒரு சந்தோஷம் அவனுக்கு இருக்கும். ஒரு செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் நம்மலாம் குடும்பத்தில் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அந்த டிசிப்ளின் வர்றதில்லை. இப்போல்லாம் ஆந்திராவில் நிறைய ஐயப்பசாமி கிளம்பிட்டாங்க. அவங்க குடும்பத்திலே இருக்கிறதில்ல. 48 நாள் அவங்க ஊரில் இருக்கிற ஒரு கோயிலில் போய் படுத்துக்கிறாங்க. அங்கேயே சமைச்சு சாப்பிட்றாங்க, இல்லை அந்த கோயில் ஐயர்கிட்ட ஆர்டர் கொடுத்து சாப்பிட்றாங்க. நேராக அங்கேருந்து ஆஃபீஸுக்கு போகிறாங்க, கடைக்கு போகிறாங்க. இப்படி ஆந்திராவில் ஒரு சீரியஸாக ஐப்பு சமைக்கணும். வீட்டுக்குன்னு வர்றபோது என்ன ஆகும், நம்ம ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் இருக்கோம். அப்போது அதில் வந்து மாதத்தில் 3 நாளோ 5 நாளோ வந்து அவங்களுக்கு அவுட் ஆஃப் டோர்ஸ் வருவாங்க. நம்மளே வந்து ஒரு வீக்கர் மூமெண்ட்டில் டெம்டேஷனில் ஏதாவது வந்து ஒரு மூட் ஸ்விங்கில் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதனால் அந்த ஆந்திரா சிஸ்டம் பெட்ரு. நம்ம ஊரில் இதே மாதிரி இருந்து இந்த 48 நாள் விரதம் இருந்து போகிறவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு மலையை விட்டு இறங்கின உடனே ஏதோ நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோங்கிற மாதிரி இருக்கும், நம்மளால் முடியுது இதெல்லாங்கிற மாதிரி. இதே அரைக்குறையாக போனவன் இருப்பான் கொஞ்சம் பேர்.
நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு டெம்டேஷனில் மாட்டிக்கினவன் அந்த மாதிரி இருக்கிறவன், இல்லை போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே மாலை போட்டவன், 3 நாளைக்கு முன்னே மாலை போட்டவன், இல்லைன்னா அன்றைக்கி தான் இருமுடி கட்டின்னு கிளம்புறவன், இந்த மாதிரி நிறைய பேர்லாம் இருப்பாங்க. இவன் அங்கேருந்து ரயிலில் ஏறுவான். ஏறுற போது பார்த்தானா பஸ்ஸில் ஏறுவான், வேனில் ஏறுவான். அந்த மாலை கீழே எல்லாம் அந்த ரயிலுக்கு வேனுக்கெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. இல்லை அந்த மாலையெல்லாம் கட்டி தொங்க விடுவாங்க. அதுக்கப்புறம் இவன் இங்கேருந்து கிளம்புற போது ஏதோ 50 வருஷம் பட்டினி இருக்க போகிற மாதிரி நைட்டுக்கு இட்லி மிளகாப்பொடி காத்தாலிக்கு இது எல்லாம் டிஃபன்லாம் பார்சல் இருக்கும், நம்பர்லாம் எழுதியிருக்கும், அதை வச்சு தின்னு இருப்பான். இல்லையா? இதுதான் மனப்பாறேன் என்ன வேற பெரிய வேற வந்துட்டவன் இந்த மாதிரி பண்ணுவான். இப்படி அறக்குறையாக இருந்துட்டு போகிறவன் அங்கே சபரிமலைக்கு போய் இந்த வயசான கிழவன் அவன் எப்படி நடந்து போகிறான்னு பார்ப்பான். கால் இல்லாதவன் எப்படி தேக்கி தேக்கி போகிறான்னு பார்ப்பான். சின்ன குழந்தைங்கள்லாம் எவ்வளோ நல்லா ஓடி ஓடி மலை ஏறுதுன்னு பார்ப்பான். இல்லை தாத்தா தோல் மேலே உட்காந்துக்கிட்டு அதுங்கெல்லாம் மலை ஏறுதுன்னு பார்ப்பான். அங்கே போய் அவ்வளோ கரவுடை பார்த்துட்டு சாமியை ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பார்த்துட்டு அதுலேருந்து கீழே இறங்கி வர்றபோது இவனுக்கு ஒரு சேட் ஃபீலிங் வரும். இவங்கெல்லாம் இவ்வளோ யோக்கியங்களாக வந்திருக்காங்க, நம்ம சரியாக இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த வருஷம் இவன் மலைக்கு போயிட்டு வந்தால் பொதுவாக யாரெல்லாம் சேட்டன் பவர்ஃபுல்லாகுதோ ஜாதகத்தில் அந்த நேரத்தில் சபரிமலைக்கு போவாங்க. இதுதான் ரகசியம், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே போயிட்டு வந்த உடனே இவனுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த வருஷம் பூரா இவனுக்கு ஏதோ நடக்கும். அப்போ அடுத்த வருஷம் கார்த்திகை மாதம் எப்போ வரும், நம்ம மாலை போட்டுன்னு போகணும், நமக்கு இவ்வளோ நல்லது சாமி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு பாவனை அவங்ககிட்ட வந்துடும். ஒரு ராஜா இருந்தான், அவன் பொண்ணு கல்யாணம் ஆகலை. அவன் அரண்மனையில் திருடுறதுக்காக ஒரு திருடன் வந்து ராஜாவினுடைய அந்தப்புறத்து கட்டில் கீழே படுங்கி இருந்தான். ராஜா மந்திரிக்கிட்ட கேட்குறான், என்ன மந்திரி, நம்ம ராஜகுமாரிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு சொல்கிறான். நான் கோச்சிக்காதீங்க ராஜா, ஜாதகம்லாம் பார்த்தேன், ஒரு ராஜகுமாரனை கட்டிக்கிற மாதிரி ஜாதகம் இல்லையா அவங்க பொண்ணுக்கு, ஒரு சாமியாரை தான் கட்டிக்குவலாம் அப்படின்னு. ராஜா பரவாயில்ல, அதுக்கு என்ன இருக்குது, கல்யாணம் ஆகாது இருக்கிறத விட சாமியாரை கட்டி நிம்மதியாக இருந்து போட்டோம் அப்படின்னு. சரி, நல்ல சாமியார் எங்கேங்கிறாருன்னு பாருங்கன்னு, நம்ம ஊர் மலை மேலே இருக்கிற காளியாத்தா கோயிலில் இருப்பாங்க அப்படின்னு, போய் பாருங்கள், நல்ல சாமியார் இருந்தால் பண்ணிடலான்னு. ஸோ இந்த மந்திரி இருக்கான் இல்லையா, அவன் போகிறான். மறுநாள் கட்டிலுக்கு அடியில் ஒழிஞ்சு இந்த திருடன் இதெல்லாம் கேட்குறான், எவ்வளோ நாளைக்கு தான் இந்த திருட்டு பழப்பு, நாம் சாமியார் வேஷம் கட்டின்னு அந்த கோயில் வாசலில் போய் உட்காந்துடலாம், ஒருவேளை நமக்கு லாட்ரி அடித்தாக்கா ராஜகுமாரி கட்டின்னு லைஃப்பில் செட்டில் ஆகிட வேண்டியது தான் அப்படின்னு திருடன் சாமியார் வேஷம் கட்டின்னு போய் அங்கே உட்காந்துக்கிற சாமியாரும் கூட உட்காந்துக்கிறான். இந்த மந்திரி வர்றான், வந்து சாமி ராஜகுமாரியை கட்டிக்கிறீங்களான்ட்டு. அவங்களாம் போயா இருந்த பொண்டாட்டி விட்டு தான் நாங்கள் சாமியார் ஆகிக்கிறோம். நான் அப்போ நம்ம ஆள் ஒரு ட்ரெயின் வருது, யார், திருடன் கம் சாமியார். எனக்கு ஒரே சந்தோஷம், எல்லோரும் வேணான்ட்டாங்க, இப்போ நம்மளுக்கு தான் லக்கி டிப்புன்ட்டு. உடனே ஒத்துக்கிட்டாங்க, டவுட் வந்துடும்ல, அதனால் மந்திரி கிட்ட வரான்னு தெரிஞ்ச உடனே கண்ணு மூடி மந்திரி வந்து சாமி ராஜகுமாரி கட்டிக்கிறீங்களான்னா. இவன் இன்னும் வேகமாக இப்போ நேராக போனான், போயிட்டு ஒரு சூப்பர் சாமியாரை கண்டுபிடிச்சேன் ராஜா அப்படின்னு. ராஜா வர்றான், வந்து இந்த சாமியார் கம் திருடன் இல்லை அவங்ககிட்ட போகிறான். போயிட்டு காலை பிடிச்சின்னு, சாமி என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணும், பாதி ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படிங்கிறான். இவனுக்கு ஒரே சந்தோஷம், நம்ம நினச்ச காரியம் நடக்க போது இப்போன்ட்டு. அப்போ யோசனை பண்ணி நம்ம உடனே ஒத்துக்கிட்டே டவுட் வந்துடும். ஏன்னா இவ்வளோ பேர் வேணான்னு சொன்ன இடத்துல நம்ம உடனே ஒத்துக்கின்னு டவுட் வரும். அதனால் கண்ணு முடின்னு இன்னும் வேகமாக பண்ண ஆரம்பித்தான். ராஜா 2 காலையும் கட்டினான். என் ராஜ்யம் வேணாலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் சாமி, என் பொண்ணை நீங்கள் தான் கட்டிக்கணும்னா. இவனுக்கு மின்னல் அடிக்கும் வீண்மை ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுது. நாம் ஒரு நாள் போலீஸ் சாமியார் வேஷம் கட்டின்னு உட்காந்தாவே ராஜா காலை பிடிக்கிறான், ராஜ்யமெல்லாம் கொடுக்குறேன்றான். நம்ம நிஜமான சாமியாரானா என்னவோ கிடைக்கும் போல இருக்குது, அதுக்கு தான் இவங்கெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்கன்ட்டு நிஜமான சாமியார் ஆகிட்டான். அதனால் எந்த ஒரு விஷயமும் நீ வந்து முதல்ல ஒரு ஏதோ ஒரு கிக்குக்கு ஒரு மற்றவங்களை பார்த்து பசங்க தான் ஆரம்பிப்பேன். அதில் உனக்கு கிடைக்கிற அந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது ஒன்று சீரியஸாக தேட வச்சும். அதுக்கப்புறம் நீயே கொஞ்சம் சீரியஸாக வந்து தாடி வைக்கலாம், சிகை வைக்கலான்ட்டு, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அது அந்த வழியில் நம்ம ஃபாலோ பண்ணலான்ட்டு. இந்த வகையில் புத்திஸ்ட் ட்ரெடிஷன் ஒன்று தாய்லாண்ட்லலாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் யாராவது இறந்து போனாலோ இல்லை அவங்க மனசில் ஒரு குறிப்பிட்ட டைமில் அந்த மைண்டு செட் ஆனாலோ அவங்க வந்து மொட்டை அடிச்சுட்டு கஷாய வஸ்திரம் கட்டிக்கின்னு
அவங்க பேர் என்னவாவது இருக்கும் இல்லையா, அதை மாற்றிக்கின்னு ஒரு சாமியார் பேர் வச்சுக்குவாங்க. They will go and stay in the Buddhist monasteries. They will take alms, பிச்சை எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு 48 நாள் அந்த மாதிரி ஒரு மண்டலம் இருப்பாங்க. இருந்துட்டு they can come back again and do their business, study, go for work, அந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. A time will come after tasting what sannyasa is, when you are really prepared for sannyasam, renunciation. அப்போ அவங்க நிஜமாகவே போய் லாமா ஆகிடுவாங்க, புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரியில் சேர்ந்துட்டு அந்த மாதிரி ஆகிடுவாங்க. இதை நம்ம ஊர் ராமகிருஷ்ண மட்டில் ட்ரை பண்ணாங்க. வேலூர் ராமகிருஷ்ண மட்டில் முதல்ல நீ பிரம்மச்சாரின்னு போகணும், வெள்ளை துண்டு வெள்ளை சட்டை ஏதோ ஒன்று கொடுத்து உட்கார வைப்பாங்க. நீ எவ்வளோ நாள் வேணாலும் பிரம்மச்சாரியாக இருக்கலாம், ஏதாவது வேலை செய்யணும், பூஜை கோயிலை ரெடி பண்ணுறது, பாடம் சொல்லி கொடுக்குறது, உனக்கு எந்த திறமை இருக்கோ அதை வச்சு நீ செய்யலாம். அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உனக்கு நிஜமாகவே நம்மளால் இருக்க முடியும் மரத்தில்னா, நீ போய் அந்த பெரிய சாமியார்கிட்ட சொன்னால் அவனுக்கு உங்களுக்கு மொட்டை போட்டு எல்லாம் தீட்சையெல்லாம் கொடுத்து உனக்கு ஒரு கஜானந்தா, ராமானந்தா, சோமானந்தான்னு ஏதாவது ஒரு பேர் வச்சு உடனே அந்த ராமகிருஷ்ண ஆர்டரில் சேர்த்துக்குவாங்க. உன் வரைக்கும் நீ சாமியார் ஆகிடு, ஊராக சுற்றிக்கின்னு உனக்கு எங்கெல்லாம் போனால் சாப்பாடு ஓசியில் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன், எங்கெல்லாம் தங்கறதுக்கு இட வசதிகள்லாம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன், அங்கெல்லாம் போ. இந்த ஆசிரமம் கட்டுறது, ஜனங்களுக்கு ஏதோ நல்லது செஞ்சு வானத்தை வைகுண்டமாக்கி கொண்டாந்து அவங்க மடியில் கட்டிடுறோம் பரிசுலன்னு நினைக்கிறதெல்லாம் பண்ணாத. அதுக்கு ரொம்ப சாமர்த்தியம் தேவை. இந்த ஜனங்க நல்லவங்கெல்லாம் இல்லை, 199 பேர் ஃப்ராடு. அவங்க உன்னை நம்பின்னு ஒன்றும் உலகத்தில் பிறக்கலை, அவங்களுக்கு சூட் ஆகுது, அதனால் அவங்க உங்கள்கிட்ட வருவாங்க. மற்றபடி தே ஆர் நெவர் ஆனஸ்ட், தே ஆர் நாட் லாயல். நிறைய பேர் இந்த ஆன்மீகத்தில் மாட்டிக்கிறாங்க. நான் ஏன் இன்னும் குப்பை கொட்டின்னு இருக்கேன்னாக்கா, நான் பணம் வாங்கிறது இல்லை, எனக்கு பணம் தேவையில்லை, நானே வசதியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன் 1000 தடவை. இவ்வளவையும் பண்ணிட்டேன். நல்லதோர் வினை செய்தே நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு பாரதி பாடின மாதிரி அதை நம்ம பண்ண முடியாது. கோரிக்கையற்று கிழக்கு வேரில் பழுத்த பழனுவோம் பாரதிதாஸ். அந்த மாதிரி பெரிய அளவுக்கு நம்ம பண்ணிட்டோம். காலெல்லாம் பேங்க்கில் கடன் கிடையாது, ஓவர் டிராஃப்ட் கிடையாது, இதெல்லாம் உனக்கு புரியாது. நான் எப்படி இந்த ஆசிரமத்தை நடத்துகிறேன்றது உனக்கு புரியாது. எனக்கு பணமே தேவையில்லை, யார் தேவையும் தேவையே இல்லை. ஐ எம் a corporate godman or corporate god. Either godman or god. I don't need anyone. I am not living at anyone's mercy. அதனால் ஐ எம் வெயிட்டிங் ஸ்டில். அந்த ஆள் நீயாக இருந்தால் கூட எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ வில் ஹேண்ட் ஓவர் டு யூ. அண்ட் எனக்கு இந்தியாவில் தெரியாத இடமே கிடையாது. இந்தியா முழுக்க எங்கெல்லாம் ஆசிரமங்க இருக்குது, எங்கெல்லாம் கோயிலுங்க இருக்குது, எங்கே சாப்பாடு கிடைக்கும், எல்லாம் தலைகீழாக எனக்கு பாடம். ஒருவேளை உனக்கே கூட சூசைட் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா சூசைட்லாம் பண்ணிக்காத, என்கிட்ட வா, நான் உனக்கு பணம் தர்றேன், எங்கெல்லாம் போகலாம் இந்தியாவில்னு சொல்கிறேன், அங்கே போய் இருந்துக்கோ. ஆனால் ஒரு சைடு பணம் தான் தருவேன், ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கு தரவே மாட்டேன். நிறைய இடங்குது, ஹரித்வாரில் இருக்குது, ரிஷிகேஷ் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. எங்கே வேணால் நீ போகலாம், ஜாலியாக படிச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பாடெல்லாம் கிடைக்கும், உனக்கு ட்ரெஸ்ஸு, செருப்பு, ஷூவு, கொடை எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் நல்லவங்கெல்லாம் இருக்காங்க. வடநாட்டில் அவங்க சாமியாருங்களும் மதிக்கிறாங்க. ஏன் மதிக்கிறாங்க? அங்கே முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் அங்கே இருந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கஜினி முகமது 18 தடவை சோமநாத் இடித்தான். அதனால் அவங்க பார்த்தாங்க, எத்தனை தடவை கட்டுறது, எத்தனை தடவை இந்த நாதாரிங்க இடிச்சுன்னு போகிறதுன்னு சொல்லிட்டு, இனிமேல் நம்ம இந்த கோயிலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லி கங்கையை கடவுளாக கும்பிட்டு ஆரம்பித்தாங்க. கங்கா ஆரத்தின்னு சொல்லி அகில் விளக்கேற்றி எல்லாரும் அங்கே உட்காந்துட்டு கை தட்டிக்கின்னு கங்கா ஆரத்தி ஜெயிஞ்சப் பண்ணுவாங்க. அண்ட் சாதுக்கள், நீ நல்லவனும் கெட்டவனும், நான் உன்னை கடவுளாக பார்க்குறேன் அப்படின்னு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவனுக்கு ஷூ வாங்கி கொடுக்குறது, கொடை வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு மரியாதை செய்வாங்க. ஆனால் வடநாட்டில் இந்த கல்ட் ஆஃப் சாதுஸ்ன்ற இல்லையா, அது ரொம்ப பெரிய அளவுக்கு மரியாதையுள்ள ஒரு விஷயமா இருக்குது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க நார்மலாக ஒரு சின்ன பிரச்சனை வருது குடும்பத்துலேயோ இல்லை பிஸ்னஸ்லேயோ, இனி எங்கே போவோம், என்ன பண்ண போகிறோம் சொல்லி உலகமே இருண்டு போன மாதிரி தேவதாஸ் மாதிரி உட்காந்துக்கிறானுங்க. என்கிட்ட வா, ஆனால் நான் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் வரலாம். நான் சொல்கிற இடத்துக்கு போ, உனக்கு என்ன மாதிரி சாப்பாடு வேணும்னு சொல்லு, என்ன மாதிரி கிளைமேட் இருக்குன்னு சொல்லு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். நானே ஒரு ஆள் அனுப்பிச்சு நீ இறங்கி வந்துடக்கூடாது, ட்ரெயினில் ஏற்றி பொன்னேரி தாண்டுற வரைக்கும் அவனை கூட இறங்கிட்டு வந்து சொல், நீ அங்கே தான் போகணும், அங்கே தான் இருக்கணும். பெரிதே உலகம் பேணுனர் பலர், குரங்கேற்று கொள்ளாத கொம்பும் உண்டோ,
உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன் அப்படின்னு புறநானூற்றில் ஒரு பாட்டுக்குது. அதனால் பெரிதே உலகம் பேணுனர் பலரே. உலகம் ரொம்ப பெருசு, இதில் படி அளக்கிறதுக்கு புண்ணியாத்மாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை திருவலம் சாமின்னு ஒருத்தர் இருந்தார். பிறப்பால் அவர் வண்ணான். அவர் குடியாத்தத்துக்காரு. அவருக்கு ஒரு அருள் கிடைச்சிது. திருவலம்னு ஒரு இடம் இது, ராணிப்பேட்டை போகிற வழியில். ராணிப்பேட்டை தாண்டிட்டு சித்தூர் போகிற வழியில் அங்கே ஒரு கோயில் இருக்குது. அது ஜனக மகரிஷியினுடைய சமாதி கோயில் அது திருவலம். ஸோ இவருக்கு ஏதோ பிராப்தம் இருந்தது. அந்த கோயிலுக்கு போயிட்டு இவர் இந்த கோணிப்பையில் அதை தான் கோமணமாக கட்டிக்குவார். அண்டு ஒரு மரப்பலகை மேலே படுத்துக்குவார். கேவரு கூழ் தான் சாப்பிடுவார். எதையுமே தொடவே மாட்டார். நம்ம திருத்தணி கோயில், அப்புறம் கன்சாமி கோயில், இதுக்கெல்லாம் வெள்ளித்தேர் அவர் தான் பண்ணார். அவர் மெட்ராஸுக்கு வந்தவொடனே சொல்லுவார், நான் யார் வீட்டுக்கு வேணால் சாப்பிட வர்றேன், எனக்கு 100 ரூபா ஒரு வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டு கொடுக்கணுன்னுவார். சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்டா நல்லது தானே, நிறைய பேர் கூடுவாங்க. ஒரு நாளைக்கு 30 வீட்டுக்கு போய் சும்மா அப்படி தொட்டுட்டு வருவார் சாப்பாட்டை. அந்த வெள்ளி டம்ளர் வெள்ளித்தட்டெல்லாம் உருக்கி வெள்ளி தேர் பண்ணுறதுக்கு வச்சுக்குவார். அந்த 100 ரூபா வாங்குறாரு இல்லையா, அதை லேபருக்கு வச்சுக்குவார். எல்லாம் முடிஞ்சு வெள்ளித்தேர் ரெடியாகணுன்னா மீந்து போன வெள்ளியே அந்த காசை தொடப்பத்தில் தள்ளி எடுத்துன்னு போங்கடா அப்படின்னாரு. அந்தளவுக்கு ஒரு பெரிய மகான், ரொம்ப பெரிய ஆள். அவர் இறந்துட்டார் இப்போ இல்லை. ஸோ அந்த திருவள்ளுவர் சாமி இருக்கார் இல்லையா, அவர் நான் பார்த்தேன். இங்கே ஹவுசிங் போர்டு சீஃப் என்ஜினியர் நடராஜன் ஒருத்தர் இருந்தார். அவங்க வீடு இங்கே அசோக் பில்லர்கிட்டே இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சிவகுமார்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், வாங்க திருவள்ளத்தில் சாமி சொல்லி நான் ஒரு கோஆப்ரேட்டிவ் சுகர் மில் கட்டியிருக்கேன், அதனால் எனக்கு நல்லா தெரியும், கூட்டின்னு போனார். இப்போ சிவகுமார் மௌனம் அப்படின்னு எல்லாம் எழுதி காட்டியிருந்தார். அப்போ சாமி என்ன இருந்தால் பண்ண மௌனம் சாமி என்ன, நான் இதுக்கு பேரா மௌனம், பேப்பர் வச்சுன்னு ஒரு வரியில் சொல்கிறது 3 வரி எழுதின்னு இருக்கணும். மௌனம்ன்றது எதிராளி நம்மளை செருப்பில் அடித்தா கூட, மூஞ்சியில் காரி துப்புனா கூட நம்ம கோபம் வரக்கூடாது, அதுதான் மௌனம். இந்த கைக்கும் வாய்க்கும் இருக்கிறதுக்கு மௌனம்னு பேர் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய விளக்கம் பாரு. அப்போ அவர் சொன்னார், அந்த சாமி என்கிட்ட சொன்னார், இந்தமாரி திருவான்மியூரில் இருக்க அந்த கோயிலை நீ எடுத்து கட்டுறியா, மருந்தீஸ்வரர் கோயில், அது வால்மீகி சமாதி, எல்லாராலையும் அதை எடுத்து கட்ட முடியாது, ஒரு சன்னியாசியால் தான் எடுத்து கட்ட முடியும், நீ எடுத்து கட்டுன்னார். நான் கல்யாணம் ஆகி குழந்தை எல்லாம் இருந்துச்சு எனக்கு 2 பேர். ஆனால் அவர் என்ன சன்னியாசின்னு ஒத்துக்கிறாரு. நீ சன்னியாசின்னு தான் அதை எடுத்து கட்ட முடியும், நீ எடுத்து கட்டுறியா அப்படின்னார். அப்புறம் அவரே சொன்னார், நீ கடலில் அளவு ஆகிட்டோம், அதுக்கப்புறம் குளிக்கலான்னு நினச்சின்னுக்கிற, எப்போ கடலில் அளவு ஆயிடுது, எப்போ நீ குளிக்க போகிறது அப்படின்னாரு. அதாவது நீ எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போகணும், வெயிட் பண்ணுங்கிற, அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது உலகத்தில், இது பாட்டிக்காது அது பாட்டிக்காது அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் அவர் சொன்னார். இப்படி ஒவ்வொரு மகானும் ஒவ்வொரு குறிக்கோள் வச்சுன்னு இருக்கான். இப்போ திருவள்ளுவர் சாமி லாஸ்ட் டேஸில் சக்ஸஸ் ஆகலை. அவர் நல்லா இருந்த வரைக்கும் அவர்கிட்ட போய் வில்மம் விபூதி வாங்கினேன்னா தீராத வியாதியெல்லாம் சுமாராகிடும். அவ்வளோ இது அப்படி தான் அவர் பண்ணியிருந்தார். ஒரு நிலை வந்த உடனே இவன் கொளுத்து போய் வியாதி சம்பாரிச்சு நம்மக்கிட்ட வரான், நம்ம இதை க்யூர் பண்ணின்னுக்கிறோமேன்னு சொல்லிட்டு அவர் ரூல் கொண்டு வந்தார். நான் சடாச்சர சக்கரம் வரைவேன், அது மேலே நீ உட்காரணும், உன் கையில் நான் ஒரு சிவப்பு கயிறோ கருப்பு கயிறோ கட்டி, இனிமேல் நான் சைவமாக இருக்கேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் நான் உனக்கு பண்ணுவேன். அவனுக்கு டேஸ்ட் பட்ஸ் ஆர் ஸ்ட்ராங்கர், அவன் கவுச்சி சாப்பிட்றத விட முடியாது இல்லை. அதனால் கடைசி நாளில் அவர்கிட்ட ஆளுங்களே போகிறதில்லை. அவர் தான் பாவம் உட்காந்துருந்தார், சக்கரம் போட்டு யாராவது வரமாட்டோம். இந்த ஜனங்கள்லாம் சும்மா காரியவாதிங்க. அவரும் உடம்பெல்லாம் க்யூர் பண்ணோம், எல்லாம் செய்யணும். ஆனால் அவர் சொல்கிற ஒரு கண்டிஷன் என்ன, சைவமாடுறா பாவின்றார். சைவம் நல்லது தானே. ஓஹோ நோன்பு நோற்றிட்டேன் அப்படிங்கிறார் வள்ளல் பெருமானார். உலகத்திலே பெரிய விரதம் என்ன, உயிர் கொல்லாமை, கொல்லான் பொலானை மறுத்தானே உலகு எல்லாம் கைகூப்பி தொழும், அவிசொருந்து 1000 வேட்டலினும் ஆங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்று. 1000 யாகம் பண்ணுறதை விட ஒரு ஜீவகாரணிய ஒழுக்கத்தோட ஒரு உயிரை பலி போடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்களுக்கு அந்த டேஸ்ட் பஸ்டில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டு, வியாதி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம சைவத்துக்கு மாறிட முடியாது அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு இது யானை, இது அது அப்சல்யூட் வெஜிடேரியன். அந்த அப்சல்யூட் வெஜிடேரியனுங்கிற யானை தான் எல்லா மிருகத்தை விட ஸ்ட்ராங்கு. அப்போ அது பார்த்தாவது உனக்கு தெரிய வேணாம், ஏன் வெஜிடேரியன் நல்லது தான், இல்லைன்னா யானை எப்படி உள்ள ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் இல்லையா? அதனால் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஜனங்களுக்கு அதெல்லாம் விட முடியல.
குமார சம்பவம் என்பது சமஸ்கிருத கவிஞர் காளிதாசரால் 5ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட ஒரு சமஸ்கிருத காவியமாகும். இது பார்வதி சிவபெருமானை மணந்து கார்த்திகேயன் பிறந்த காவிய நிகழ்வுகளை விவரிக்கிறது. வசந்த காலத்தின் இயற்கையை வர்ணிக்கும் விதத்திலும் சிவசக்தி அருளால் குமரனின் பிறப்பை விவரிக்கும் விதத்திலும் இந்த காவியம் சிறப்பு வாய்ந்தது. சுப்பிரமணியம் போன்றோர் இதனை தமிழில் மொழிபெயர்த்துள்ளனர். இது பற்றி விளக்கவும். காளிதாசன் உங்களுக்கு தெரியும், ஒரு காளியினுடைய வரம் பெற்ற கவிஞன். அவன் ரகுவம்சம் அப்படின்னு சொல்லி இந்த ராமாயணத்தில் வந்த கேரக்டர்ஸ் இல்லையா, அவங்கள பற்றியெல்லாம் எழுதினான். அதுக்கடுத்து இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா குமார சம்பவம், அது ஸோ எப்படி கைலாசத்தில் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன்லாம் இருந்தாங்க, அந்த முருகர் எப்படி வந்தார், யார் மேலெல்லாம் படையெடுத்தார், என்ன பண்ணார், கல்யாணம், அதெல்லாம் முருகனுடைய வாழ்க்கை வரலாறு குமார சம்பவம்ன்றது. அதை தழுவி தான் நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் கந்தபுராணம் எழுதினார். அதை தழுவி தான் எழுதினார். ஸோ காளிதாசன் ஒரு காளியினுடைய வரம் பெற்று பாடியவன். அவனுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு நல்லா தெரியணுன்னாக்கா நம்ம கிட்ட கூட அந்த சினிமாவுக்கு இது பாருங்கள், நல்லா எடுத்திருப்பாங்க அந்த சினிமாவை. லாஸ்ட்டில் காளியே சொல்லுவான், நீ கோயிலுக்கு போகாதேப்பா, அங்கே யமன் உனக்காக காத்துன்னு இருக்கான்ட்டு. இவன் போவான். இவன் மேலே விருப்பம் இருக்கிற ஒரு கோர்ட் டான்ஸர் பொம்பளை இவனை அங்கே கொலை பண்ணிடுவான். அதான் அந்த அவனுடைய எண்டு எப்படி வந்ததுங்கிறதுக்காக. ஒரு ஊமையாக இருந்தவன் காளியாரால் எப்படி கவிஞனாக மாறினான், எப்படியெல்லாம் நல்லது நடந்தது. அண்டு சந்திரகுப்த மௌரியனுடைய காலத்தில் அவன் இருந்தான். அங்கே பெரிய இதெல்லாம் இருந்தது, சபை அறிஞர்களுடைய பேரவையெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி இப்போ நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்துச்சு, சான்ஸ்கிரிட்டில் இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சித்தார்த்தன்னு ஒரு சினிமா எடுத்தாங்க. சித்தார்த்தனா ஒரு காவியம், வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு காவியம். அந்த காவியத்துக்கு பேர் என்ன, மிருச்ச கடிகம். மிருச்ச கடிகம்னா என்ன, மண்ணில் செய்யப்பட்ட குழந்தை விளையாடுற வண்டின்னு அர்த்தம். மிருச்னா மண்ணில் செஞ்ச குழந்தை இப்படி ட்ருன்னு குச்சி வச்சு ஓட்டுருக்குமே, அதுதான் மிருச்ச கடிகம்ன்றது. இது மாதிரி ஒரு காலத்தில் அவங்க காவியங்கள் எழுதினாங்க. காளிதாசன், சந்திரகுப்த மௌரியன்கிட்ட இது மாதிரி பெரிய பெரிய புலவர்கள் இருந்தாங்க. அவங்க நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எழுதினாங்க. இன்றைக்கி சான்ஸ்கிரிட் அழிஞ்சு போனதுனால பல விஷயங்கள் மக்களுக்கு தெரியறதில்லை. ஸ்ரீசங்கர குருவரம் சிந்தயாமி பவஹரம் 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 ஸ்ரீசங்கர குருவரம். சங்கரதிபதி பாண சங்கரதிபதி பாண சங்கரதிபதி பாண ஜால தூல காலானலம் சங்கரதிபதி பாண. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே. அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறை
ஆகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி. சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி. சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே. நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம். நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.